சிலர் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த வேளையிலே ஆண்டவருடைய பெரிய தயவினால் இந்த 81வது நாள் ஜெபம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே நிறைவேற்றுவாராக. இன்னும் ரொம்ப சொற்பமான நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவர் இந்த இருக்கிற இனி ஒரு 19 நாட்களிலே ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்கி ஆண்டவர் நம்மை நிறைய நம்மளை ஒப்பு கொடுக்க வைத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சில பாதைகளெல்லாம் நமக்கு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிற எல்லா பாதைகளுக்கும் நிச்சயமாய் ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு படிப்பினை உண்டு. பொதுவாக ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸாம் தான் பிடிக்காது. எக்ஸாம் சுத்தமாக பிடிக்காது. எக்ஸாமே வேண்டாம். அவங்களுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான். கவர்மெண்ட் எக்ஸாமை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, வளர்ந்தா சார் நான் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவேன். ஏன்னா எக்ஸாமை எடுத்துட்டீங்கல்ல, எக்ஸாம் இல்லாத ஒரு படிப்பா, சூப்பர், நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை ரொம்ப அழகாக தேர்ச்சி பெறுகிறவனாய் வைக்கிறது, அந்த சின்சியரை கொடுக்கறது, அந்த மனுஷனுக்குள்ள ஞானத்தை கொண்டு வருது, எல்லாமே எங்கே அடங்கியிருக்குன்னா அந்த எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறதுனால தான் அவனுக்கு படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால தான் அந்த மனுஷன் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் ஆண்டவர் சில பரீட்சைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அனுப்புவார். அதனால் அந்த டைமிங்க்கு நமக்கு ஒன்றுமே புரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில காலங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைக்காக அப்படின்றத விட கர்த்தர் நமக்கு அனுபவித்த பாடுகளுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா அதுதான் நம்மளை அவ்வளோ தூரம் அழகாக உருவாக்கியிருக்கும். அதனால் அன்றையுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கர்த்தர் சமூகத்தில் ஞானமாக இருந்தால் போதும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்குள்ள சில கேள்விகள், அப்படின்னா நம்ம சில காரியத்தை கடினமாக செய்யாமல் அதை சுலபமாய் செய்கிறது எப்படி அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் எப்போவுமே கேட்கணும். பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கடினமாக செஞ்சே பழகிட்டோம். ரொம்ப ஈஸியான காரியத்தையும் எப்படி செஞ்சு பழகிட்டோம்னா ரொம்ப கடினமாக நம்ம பண்ணி பழகிட்டோம். ஆனால் இல்லை, அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா நம்ம மேலே ரொம்ப நேசமாக இருக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுது, ஆதாமையும் ஏவாளையும் பரீட்சிக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, ஆதாமையும் ஏவாளையும் கஷ்டப்படுத்துவதும் ஆண்டவருடைய சித்தம் இல்லை. அப்படியே ஆண்டவர் கஷ்டப்படுத்துறது சித்தமா இருந்திருந்தா எதுக்கு 4 நதிகளை கர்த்தர் கட்டளை எடுக்கிறாரு? எதற்கு அவ்வளோ 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய தோட்டத்தை கட்டளை எடுக்கிறாரு? அப்போ அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நினைச்சாரு. அதே போல ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கவே இல்லை. நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் கிருபையாய் நினைக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா கல்வாரி சிலுவையை தேர்ந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா, ஆமென், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற நம் நிமித்தம் தரித்திரரானவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ இன்றைக்கு இந்த 81வது நாள் பொதுவாக நீங்க ரொம்ப கடினமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை, அது வெறும் வேலையா இல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை கூட சொல்லலாம். இப்ப யாராவது ஒருத்தர் பேசுறத சிலருக்கு பாருங்க, ஒருத்தர் அப்படி சொல்றத ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க. அப்படின்னா என்னுடைய முன்னாடி வச்சு ஒரு பிரதர் அவங்களுடைய சிஸ்டரை திட்டும் போது என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர்
இந்த பைத்தியத்துக்கு சொன்னா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த பைத்தியத்துக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி வச்சு இவர் இப்படி பைத்தியம் அப்படின்றது மாதிரி திட்டுறாரு, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு வருத்தமா இருக்குமே, தனியாக அவர் திட்டுனா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது முன்னாடி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டினதற்கு பிறகு எனக்கு கஷ்டமா இருக்குது, ஒருவேளை இவங்க திரும்பி பேச மாட்டாங்களா. ஆனால் அவங்க பழையது போலவே அவரிடத்துல பேசி பழையது போலவே உடனே நான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன சொன்னேன்னா, சிஸ்டர் நீங்கள் ரொம்ப பரவாயில்ல, உங்களை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் பயந்துட்டேன், ஏன்னா எனக்கு முன்னாடி வச்சு அவர் இப்படி திட்டுறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் பரவாயில்ல, ரொம்ப தைரியமாக இல்லை, அதை ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கல, இது 100ல் 1 பெண்கள் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்கள அப்ரிசியேட் பண்ணுறேன். பண்ணின உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர், நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது, அவர் எப்போவுமே என்னை பைத்தியம்னு திட்டிட்டு பழகிட்டாரு, எனக்கும் அதை கேட்டு பழகிருச்சு, அதனால அவர் அந்த வார்த்தையை சொல்லி திட்டும் போது நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், சரி அவருடைய ஸ்லாங்கே அப்படிதான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை விட எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு, அதை விட ரொம்ப நல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையானாலும் ஒரு செயலானாலும் கடினமாய் அதை செய்கிறதும் லெகுவாய் செய்கிறதையும் நம்ம கையில் தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, கப்பல் சேதம் என்கிறது சாதாரணமான சேதம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே எந்த லைட் வெளிச்சம் கூட பார்க்காம அவ்வளவு பேரும் குளிர்ல நடுங்கி செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஈஸியா அவரு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஆண்டவர் நைட்டு சொல்றாரு, பவுலே நீ எனக்கு முன்பாக நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால உன்னையும் உன் கூட இருக்கிற எல்லாரையும் நான் தப்பிச்சேன், கப்பல் சேதமே அன்றி ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது அப்படின்னு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? வந்துட்டீங்க இப்போவே, ஏற்கனவே இவ்வளோ வருத்தப்படுத்திட்டு என்னை இத்தனை தூக்கி கழுத்தை பிடிச்சி கடலில் தள்ளி இருக்கிற கப்பலையும் உடைச்சு எனக்கு இத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ பவுலே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆண்டவரே, நமக்கு ரொம்ப கோவம் வரும். அப்படின்னா நம்ம அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சுலபமாய் செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கு இது ஒரு ஜெப குறிப்பாகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? அதுக்கு தான் இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுறேன், இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இன்னைக்கு ரொம்ப. இப்போ பாருங்களேன், இப்போ புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா எப்படி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை தேடணும்னா கூட நம்ம உட்காந்து டைப் பண்ணணும், கர்த்தர் அப்படின்னு வேணும்னா கர்த்தர்னு டைப் பண்ணணும். இப்போ அதை ஆன் பண்ணி இந்த மாதிரி கர்த்தர் சம்பந்தப்பட்ட வசனத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னா மொத்தம் அது எடுத்துட்டு வந்துடும், எல்லாமே அதுவே நமக்கு காமிச்சிடும். அப்போ இன்றைக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய வேலையை குறைத்து தங்களுடைய டென்ஷன் எல்லாம் குறைச்சு அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த மிக்ஸி எதுக்காக வந்துச்சு, கிரைண்டர் எதுக்காக வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ் எதுக்காக வந்துருச்சு, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கடினமாய் செய்கிற காரியத்தை லெகுவாய் மாற்றுகிறதற்காக தான் கண்டுபிடிப்பு. அப்போ இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனையை லெகுவா நீங்க செய்றீங்களா இல்ல கடினமா நீங்க அதை எதிர்கொள்கிறீர்களா? நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு அவமானத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஒருத்தருடைய தவறான பேச்சுகளை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதனால எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா சுலபமாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென். ரொம்ப ரிலாக்ஸ்டா செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் மரம் செடி கொடிகளை படைச்சிருக்கிறாரு,
சமுத்திரத்தை ஒரு இடத்துல சேரும்படியா கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு. மலைகளையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நீரூற்றுகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது எப்படி ஆண்டவர் உண்டாக்குனார்? எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால உண்டாக்கினார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லப்பா, ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் மலையை நான் உண்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டா போய் உட்கார்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், சூரியன் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு, வானம் உண்டாகட்டும்னு சொல்றாரு. உடனே அது என்ன பண்ணிருச்சு? உண்டாச்சு. அதுவும் ஆண்டவருடைய எவ்வளவு ஞானம் பாருங்க. எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சுட்டு 7ஆம் நாளில், ஆமா, ரொம்ப வேலை செஞ்சு களைச்சிட்டாரு. 7வது நாளில் ஓய்வு எடுக்கிறது. பொதுவா நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? ஏன்டவரே, உங்களுக்கு எது நியாயமா தெரியல, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில 7வது நாள் உங்களுக்கே ரெஸ்ட் தேவைப்படுதா? அப்பா அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படல, நம்முடைய ஆண்டவருக்கு உதவியும் தேவைப்படாது, நம்முடைய ஆண்டவருக்கு ரெஸ்டும் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, சொல்லுங்க, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்காக 24 hours விழிச்சிருக்கிற ஆண்டவர். ஆனா ஏன் அந்த ரெஸ்ட் நாளை நியமிச்சார்னா, ஏன் பிள்ளைகளாகிய நீங்க 6 நாட்களும் நீங்க வேலை செஞ்சாலும் 7வது நாள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலாக்ஸ் வேணும், நீங்க ஃப்ரீயா இருக்கணும், நீங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதற்காக தான் கர்த்தர் படிப்பிச்சிருக்கிறார். ஆனா நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, அதான் ஒரு ரசம் வச்சா கூட நிறைய பேர் எப்படி வைக்கிறாங்கன்னா, ரொம்ப கடினமாக தான் வைக்கிறது. அதை ரொம்ப ஈஸியாக வைக்கிறது மாதிரி யாருமே இல்லை. அதனால இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க இந்த ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இதற்காக ஆசைப்படுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய வருகை தாமச்சா ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர் நான் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் எல்லாத்தையும் செய்யறேன் பாஸ்டர், ரொம்ப நான் கிளியரா எல்லாத்தையும் செஞ்சிடறேன், எனக்கு டென்ஷனே இல்லை, எனக்கு அந்த கஷ்டமே எனக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, இப்பதான் நான் வாழ்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழவே ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்க மூலமும் என் மூலமும் செய்ய போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். உனக்கு ஒரு மகா பெரிய திட்டத்தை உன்மேல் வைத்து, பெரிய தீர்மானத்தை உங்க மேல வச்சு அதற்கு நேராய் எங்களை நகர்த்தி கொண்டு போகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகத்தினால், அவருடைய ஞானத்தினால் கர்த்தர் கிருபையாய் நிரப்புகிறார். எப்படி நிரப்புகிறார் அப்படின்னு சொன்னா, ஆமென், இந்த காரியத்தை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்மை வைத்திருக்கிற கர்த்தர், லகுவாய் சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர், ரொம்ப கடினமே இல்லாம காரியங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு சுலபமாய் கர்த்தரதை சுதந்திரிக்க செய்வார். சுலபமாய் ஆண்டவர் சம்பாதிக்கக்கூடிய பலன் தருவார். சுலபமாய் ஆண்டவர் அந்த ஓட்டத்தில் வெற்றி பெற கிருபை தருவார். எல்லா காரியத்தையும் லகுவாய் செய்யக்கூடிய ஒரு மகிமையை நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணும்போது கரங்களை தட்டி ஆமென் ஆமோதித்து அந்த கிருபை வேண்டும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த நம்முடைய மோடி ஐயா இருக்கார்ல, அப்படின்னா நம்முடைய இந்தியாவுடைய தலைவர், இந்த மோடி ஐயா அவர் ஃபஸ்ட்டுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சும்மா ஊர் சுற்றுறாரு அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து அங்கே போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அது எங்கேருந்து அவர் எடுத்திருக்காருன்னா, யோசேப்புனுடைய வாழ்க்கையிலேருந்து தான் அவர் எடுத்திருக்காங்க. ஏன்னா யோசேப்பு ஃபஸ்ட்டு எகிப்தில் அவனை தலைவனாக நியமிக்கும் போது அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, தேசத்தை அவர் என்ன பண்ணாரு, ஒரு டைம் அவர் சுற்றி பார்த்தார் போய் எல்லாத்தையுமே.
ஏன் சுத்தி பார்த்தார் அப்படின்னா, எந்த இடத்துல குடோன் கட்டலாம், எந்த இடத்துல விவசாயம் அதிகமா இருக்குது, எந்த இடத்துல கேழ்வரகு வருது, எல்லாத்தையும் முதல்ல அவர் கையில பொறுப்பு கொடுத்த உடனே ஒரு ப்ளூ பிரிண்ட் அவருடைய கொண்டு வராரு. எல்லாத்தையும் ஓகே 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 ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து அழகா பிளானை போட்டு பாருங்க, தேசத்தினுடைய மொத்த ஜனங்களுக்கும் 7 வருஷ பஞ்ச காலத்தில் குடோனில் சாப்பாடை வச்சு கொடுக்கக்கூடிய அனந்த ஞானத்தை கர்த்தர் யோசேப்பு என்கிற தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால நானே முடிவெடுத்துட்டேன், நானே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். சரீர பலவீனத்தை தவிர வேற எந்த பலவீனமும் உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆமேன். சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அதை சரி பண்ணுகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த பார்ட்டெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அதனால அதெல்லாம் அவருக்கு சொந்தம், அவருடைய பார்ட்டு. மற்றபடி எல்லா காரியத்தையும் நான் எப்படி செய்யக்கூடிய கிருபையை தருவார் என்றால், சுலபமாய் கடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமேன். எனக்கு இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஆசையார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஏன் ஆண்டவர் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எகிப்தியர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எல்லாரும் அவங்க கொடுத்த பொருளெல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டியதானே. கடைசியில் போகும்போது அத்தனை பேரும் பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் ஏன் புறப்பட்டு வச்சாருன்னா, அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள வச்சு பத்திரப்படுத்த முடியாமல் பயப்பட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்கு, வீட்டுக்குள்ள தங்கம் இருக்குது. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, நீ உன் வீட்டில் வச்சிருந்தா சேஃப்டியா வைக்க மாட்ட, உன் வீட்டில் இருந்தா ஒழுங்கா நீ தூங்க மாட்ட. அதனால எகிப்தியனுடைய வீட்டில் எல்லாத்தையும் பத்திரமா வச்சு போகும்போது வாங்கிட்டு போயிரு, போகும்போது கொடுத்துறேன். அப்பா நமக்கு நிறைய டென்ஷனை ஆண்டவர் தரவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் நிரப்பினாராமோ. ஸோ எவ்வளவு அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஊட்டின்னு வச்சுங்களேன், ஊட்டியில் நல்ல கூலான கிளைமேட்ல இருக்கும்போது யாருக்காவது வேர்க்குமா சொல்லுங்க? ஊட்டிக்காரங்களுக்கு துணி நம்ம தான் டெய்லி துணி துவைக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு துணியை நல்ல குளிர்காலத்தில் ஒரே துணியை ஒரு 4-5 நாள் கூட போடலாம். ஏன்னா அங்கே அவங்களுக்கு அழுக்கும் ஆகாது, அவங்களுக்கு வேர்க்காது. அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சுலபமாக்குறாரு பாருங்க. இப்போ அவங்க எல்லாம் வளரும்போது, கால் வளரும்போது செருப்பும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய வஸ்திரங்கள் ஒன்றும் பழமையாய் போகவில்லை. இல்ல அத்தனை பேரும் ஆத்துல இறங்கி குளிங்கடான்னா எத்தனை ஆத்துல விடுவார்? 20 லட்சம் பேரை எப்படி குளிக்க முடியும்? எங்க இருந்து சோப்பை உண்டு பண்றது? எத்தனை சோப்பு கம்பெனி தயாரிக்கிறது? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிரயாணத்துல ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, கர்த்தர் லெகுவாய் நடத்தினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை லெகுவாய் நடத்துகிறவர். இந்த பிரச்சனையை நீங்கள் லெகுவாய் கடப்பீர்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் லெகுவாய் கடப்பீர்கள். இப்பொழுது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆமேன் லெகுவாய் நல்ல கைகளை தட்டி, அப்பா இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது கர்த்தர் எங்கள் மேல் ஆமென், இந்த பிரச்சனையை லெகுவாய் கடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எனக்கு தெரிந்து ஒரு தகப்பனார் ரத்தினபுரியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான டயாலிசிஸ் தன்னுடைய சரீரத்தில் பண்ணினார். 2000க்கும் அதிகமான டயாலிசிஸ் பண்ணினார். அப்போது அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பைக்கிலே தான் போவார். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு யாரையும் கூட்டிகிட்டெல்லாம் போக மாட்டார். அவருடைய பைக் எடுத்துகிட்டு அவரே போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே போய், அவருடைய கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு.
அதனால் வாரத்துக்கு 2 டைம் அவர் டயாலிசிஸ் பண்ணணும். அவர் அங்கே போய் பைக்கை நிப்பாட்டிட்டு போயிட்டு டயாலிசிஸ் பண்ணி முடித்த உடனே ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களாம்மா சாப்பிட்றதுக்கு. ஒன்று ஒரு பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதை சாப்பிட்டுட்டு அவரே பைக் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வருவாங்க. வந்து என்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டால் கையை காமிப்பாங்க. இல்லை இப்போ தான் நான் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். தனியாவா வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, இந்த வார்த்தையை ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகும்போது டயாலிசிஸ் பண்ண போகும்போது தைரியமாக போகிற ஒரே ஒரு நபர் இவர் மட்டும்தானம்மா. வேற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரம்மா, சார் உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை சார், நீங்கள் என்னமோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வந்து போட்டுட்டு போகிறீங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அழுது ஒப்பாரி வச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் வருத்தத்தையும் பாடுகளையும் கொடுத்துற தேவன் அல்ல, சுலபமாய் அதன் தாண்டக்கூடிய கிருபையை தருகிற கர்த்தர். ஆமென். உங்க கேரக்டரையே ஆண்டவர் மாற்ற போறாரு. ஆமென். இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஆமென். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. நான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். நான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எதெடுத்தாலும் எனக்கு பயம், எதெடுத்தாலும் எனக்கு நடுக்கமா இருக்குது, எதெடுத்தாலும் வருத்தமா இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த 81வது நாள் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிட்டு, ஆமென், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் சுலபமாய் கடக்கக்கூடிய கிருபையை நல்ல கரங்களை தட்டி, ஆமென், பொன்னோடும் பொருளோடும் எங்களை புறப்பட செய்த கர்த்தர் எங்களை பலனாய் நிரப்புகிறவர். ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என்னை சுலபமாய் சகலவற்றையும் செய்ய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை எல்லாரும் தட்டி பாடி, ஆமென். நன்றி அப்பா, நன்றி. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. சொல்லுவோம், பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை கீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடுவோம், திருப்தியாக்கி தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 5000 பெருக பண்ண கர்த்தர் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். சகல காரியத்தையும் சுலபமாய் செய்யக்கூடிய கிருபை. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். சொல்லுங்க எல்லாரும், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளி. கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். விசுவாசத்தோடு பாடுங்க. எடுக்க வைப்பார்,
பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். இப்ப சொல்லுங்க. காடைகள் வரவழைத்தார். மன்னாவால் உணவளித்தார். காடைகள் மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடு. கைகளை மேல தட்டி சொல்லு. ஆடி கொண்டாடுவோம். விசுவாசத்தோடு கோடி நன்றி சொல்லுவோம். அப்பா ஆடி. ஆமென். பாடி திரும்ப பாடி ஆடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி இயேசுவே. ஹalleluya. பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். பெரிய பொறுப்புகளையும் பெரிய காரியங்களையும் சுலபமாய் செய்யக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. நம்முடைய தேவன் அனந்த ஞானமுள்ள தேவன். ஆமென். அவ்வளோ பெரிய முரட்ட ஆளாகிய சவுல ஆண்டவர் எப்படி சந்திச்சாரு? எப்படி சந்திச்சாரு? அப்படியே சுலபமா சந்திச்சாரு. அவ்வளோ பெரிய முரட்ட ஆளை யாராவது சொன்னா கேட்பாங்களா? உங்க பையன் முரட்டாளா இருக்கலாம், உங்க பொண்ணு முரட்டாளா இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு கோழி முட்டையை வச்சு நான் சந்திச்சிருவாரு. ஆமே. ஆண்டவர் சுலபமா சந்திச்சிருவாரு. அவ்வளோ பெரிய பெரிய முரட்டாள இடையில ஒரு சின்ன சந்திப்புல சவுல் என்கிறவனை கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா பவுலா மாத்துறாரு. அதனால அவருக்கு உதவி தேவையில்லை. அவரே பெரியவர். அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அப்படிதான். எல்லாவற்றையும் எப்படி கையாளுவோம்னா சுலபமாய் கையாளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் இனி எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. உங்க வேலையை ஆண்டவர் ஈஸியாக்க போறாரு. உங்க டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் குறைக்க போறாரு. உங்க வருமானத்தை நீங்க சுலபமாக்குறதற்கு உரிய ஞானத்தை ஆண்டவர் ஆமேன் ஆமோதிக்கிற அவ்வத்தனை பேருக்கும் கர்த்தர் தரப்போறாரு. உங்க பிரச்சனையை சுலபமாய் கையாள போறீங்க. ஆமேன். உங்க சரீரத்தை, உங்களை சுற்றி இருக்கிற ஃபுல் அட்மாஸ்பியரையும் இதுக்கு முன்னாடி இந்த 100 நாள் ஜபத்திற்கு முன்னாடி நீங்க அதை ஹேண்டில் பண்ணதுக்கும் அதை நீங்க அதுல நடந்ததற்கும் இதற்கு பிறகு அதை நீங்க பார்க்கறதற்கும் நிறைய வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானம், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம், இது ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற பெரிய பராக்கிரமம். ஆமென். முன்பு போல அல்ல, ரொம்ப வித்தியாசமா கர்த்தர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 81வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமேன்.
எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 81வது நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர். உங்களுடைய கண்களிலே இன்றைக்கு தெரியாம இருக்கலாம், உங்க காதுகளில் அவைகள் கேட்க முடியாம இருக்கலாம், உங்களுடைய நினைவில் கூட சில காரியம் தோன்றாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக, கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிற தேவன் யார் அப்படின்னா, நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல திருச்சபை வரும் அப்படின்னு யாருமே நினைக்கல. இதற்காக இந்த இடத்துல வந்து நம்ம பிரயாசம் எடுக்கல. இந்த இடத்தை நம்ம வந்து ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல தோன்றல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஒரு பெரிய அனாதி தீர்மானம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை வரணும்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படல, நம்முடைய சூழ்நிலைகள் அதுக்கு ஆயத்தமா இல்லை. ஆனா கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஏற்ற நாள் வரும்போது கர்த்தர் அதை நம்முடைய கரங்களில் கொடுத்து அங்கே உட்கார்ந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். அதே போல நான் நம்புகிறேன், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய கடனை முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திலே உங்களுக்காக பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், யாரை நம்பி நான் போவேன்? யார் அந்த காரியத்தை எனக்காக செய்வா? யார் மூலமா அந்த காரியம் நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு நீங்க பயப்படலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வெற்றியை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது அந்த வார்த்தை ஆம் என்றும் அந்த வார்த்தை ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஆமென். எனக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், நல்ல ஒரு மகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அதை எங்களுடைய கண்கள் சீக்கிரமாய் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கடலிலே யோனா மூழ்கி போகாதபடிக்கு மறுதலித்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் இந்த பிரச்சனையிலே, இந்த கடனிலே நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு, உங்களை அதிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது உண்மை. அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன், நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன்.
எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்குறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, அவருடைய சரீரத்தை எப்படி பார்க்கலான்னு அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். ஆனா அவங்க அந்த கல்லறைக்கு முன்னாடி போக முன்னாடி சொல்றாங்க, ஐயோ அது பெரிய கல்லா இருக்குதே, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா, யார் அந்த இடத்துல நமக்காய் உதவி செய்வா, நமக்கு அதுக்கு பலனே இல்லையா அப்படின்னு அந்த சகோதரிகள் பேசும்போது வேதம் சொல்லுது, அந்த கல்லறையினுடைய அருகாமையில போகும்போது ஒரு அற்புதம் இருக்குது. அந்த கல் ஏற்கனவே இவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்தது. அவர்கள் அந்த கல்லறைக்குள்ளே நுழையும்படியாய் கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டது போல, அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது போல கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த வருடம் வருகிறதற்குள்ள, அந்த மாதம் வருகிறதற்குள்ள, அந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்கிறதற்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதம், ஆமென், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நடக்கும். பிரதர், கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சிஸ்டர், நீங்க இப்போ ஜெபம் பண்ற அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்காக சகல காரியத்தையும் ஒழுங்குபடுத்துகிற கர்த்தர், என் தேவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். நான் காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனாலும் என் வாய்க்கால்களிலே தண்ணீரை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, ஆமென், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர், பலவீனம் இல்லாமல் ஜனங்களை நடத்தினவர், எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லும்போது வேதத்துல நிறைய சம்பவங்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்க. எலியாவை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாராம். அப்போ எலியா அங்க போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற காகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாரு. சாரி பாத்திற்கு போகிறதற்கு முன்னாடி கர்த்தர் அங்க ஒரு விதவையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல. நம்ம ஒரு இடத்திற்கு போகிறதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கான காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். தேவன், ஆண்டவராகிய தேவன் ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க டாக்ஸ் கேட்குறாங்க. ஆனா அந்த டாக்ஸ் ஆண்டவருடைய கையில அப்போ இல்லை. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிப்பா, அதனுடைய வாயில வெள்ளி பணம். கரெக்டா ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு பாருங்க. அதனால நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். உங்க குடும்பத்தினுடைய தேவை சந்திக்கப்படும், உங்க திருமண தேவைகள் சந்திக்கப்படும். எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீர்களோ அது எல்லாம் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியா அழகா கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு சில காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்கு உள்ள தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். ஆமென். பின்பு சாமுவேல், ஆமென், சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்திருந்தேனே, அதை கொண்டு வை என்றான். அப்பொழுது சமையல்காரன்
ஒரு முன்னன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு மனுஷன், பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிற இந்த சவுல் தன்னுடைய காணாமல் போன கழுதையை தேடி வர்றான். அப்போ இந்த கழுதையை தேடி வர்ற ஒரு மனுஷனுக்கு என்னன்னா ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்குதுன்னா, வேதம் சொல்லுது அவனோடு கூட பந்தியிலே இருக்கிற 30 பேர். ஆனா அந்த 30 பேரை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்காக காத்திருக்க பண்ணினார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர். ஆனா அந்த 30 பேரில் விசேஷமாய் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த ஆயத்தம் என்னன்னா, அவங்க எல்லாரை விட அதிகமான பங்கு அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என்னன்னே தெரியாது, தான் போகிற இடம் இன்னதென்று சவுலுக்கு தெரியாது, எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கழுதையை தேடி போன ஒருவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவனோடு கூட அழைக்கப்பட்ட அத்தனை பேரை காட்டிலும் ஒரு முதன்மையான பங்கை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களோட போட்டியிடுகிற 30 பேர், உங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிற 30 பேர், உங்களோட ஆமேன் காரியங்களை செய்வதற்கு முன்னாடி நிற்கிற அந்த 30 பேரா இருக்கலாம். எத்தனை பேரா இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குன்னு கர்த்தர் அழைச்ச அழைப்பு அத்தனை பேரை தாண்டி உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த 100 நாட்கள் ஜபத்துல அது இன்னையிலிருந்தே தொடங்க போகிறது. ஆமென். உங்களுக்கான ஒரு பிளேஸ ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில நேரத்தில் வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேலையை நம்ம பண்ணியிருப்போம். வெளியூர் போகும்போது பஸ்ஸெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ அந்த கூட்டமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டவலு இல்லைன்னா ஏதாவது ஒன்றை எடுத்து பொருளை எடுத்து அந்த சேரில் வச்சிருவாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்க சீட்டு நம்பர் போட்டு நமக்கு தரமாட்டாங்க. யார் போய் ஃபஸ்ட்டு சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு. அப்போ நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது பொருளை எடுத்து அந்த சீட்டில் வச்சு இது ரிசர்வ் பண்ணிருச்சு, இது ஒருத்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது, அவ்வளோதான். ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது சில இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. என்னன்னா, இது வேற யாரும் உட்காராதீங்க, ஏன்னா ஒரு டீம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இதற்காக புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கான ஒரு சீட்டை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கான ஒரு இடத்தை கர்த்தர், ஆமென் ஆமென், கர்த்தர் இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அதை நமக்காக கர்த்தர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த சவுலுக்கு ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொன்னால், அவனுக்காகவே யாரும் எடுக்கக்கூடாத ஒரு இடம் அப்படின்னா 30 பேரிலையும் மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இதற்காக ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். உங்க சொந்தக்காரர்கள் நடுவிலே உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே
கர்த்தர் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இடம். அந்த 30 பேரை காட்டிலும் நீங்கள் ஒருவேளை பின்தங்கிய நிலைமையிலே இருக்கலாம். அந்த 30 பேரும் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு வந்திருக்கலாம். அந்த 30 பேருக்கும் ப்ராப்பரான ஒரு அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சவுலை போல உங்கள் ஒருத்தருக்குத்தான் சரியான அழைப்பு வரவில்லை. நீங்கள் ஒருத்தர் தான் சரியான ப்ரிப்பரேஷனாய் வரல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், சீட்டு உங்க மடியிலே தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்கு நேராய் வர பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சத்தமா ஜபிக்க 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 வாலிப தம்பிக்கு இது நடக்கிறது, வாலிப தங்கச்சிக்கு இந்த காரியம் நடக்குது. ஆமேன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகரை காட்டிலும் ஒரு விசேஷமான பங்கு, ஒரு விசேஷமான பங்கு எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க அது கிடைக்கட்டும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க பகல். கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கைகள மேல தட்டி தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. பாடுவோம். தகப்பனே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஏசப்பா எனக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா எனக்காக ரிசர்வ் பண்ணி ஒன்று வச்சிருக்கிறாரு. எனக்காக அந்த பங்கு முன்னக்கூட்டியே செஞ்சு ரெடியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த 30 பேரையும் தாண்டி அந்த ஸ்பெஷலான பங்கு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய பேரை தாண்டி ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்க கண்கள் காணாம இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாம இருக்கலாம். எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஐடியாவே இல்லை, எதுவுமே தெரியவே இல்லை. அந்த அந்த தேவ மனுஷனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு விசேஷித்த பங்கை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 30 பேரை ஆமேன் சொல்ல 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 அப்படியே நடக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல.
இதை சீக்கிரமா உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க பார்ப்பீங்க. உங்க கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். உங்க கையில் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இங்கே என்னன்னா, ஈசாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஈசாயினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ ஈசாயை போய் ஒருவேளை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்க வீட்டில் விருந்தாமே, உங்க வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்க, இல்லை கறியெல்லாம் வாங்கிட்டு போறது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். யார் வரா, யாருக்காக இந்த விருந்து, யாருக்காக இந்த ஸ்பெஷலா பண்றீங்க அப்படின்னு ஒருவேளை ஈசாயினிடத்துல கேட்டா, ஈசாய் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் சொல்லுவார், சாமுவேல் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, எங்க வீட்டுக்கு வர்றாங்க, அதனால தான் அவருக்கு தான் ஒரு ஸ்பெஷல் விருந்து ஒன்றை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஈசாயினுடைய பிள்ளைகளிடத்துல போய் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா அவங்க வீட்டில் இன்னைக்கு ஒரே ஃபங்க்ஷனாக இருக்கும் போல தெரியுது, என்னமோ எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, உங்கள் அப்பா என்னன்னா ஒரு ஆடை அடிச்சுட்டு போறாரு, என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தான், எங்களா ஆசீர்வதிக்கிறதற்கு சாமுவேல் அப்படின்ற தீர்க்கதரிசி வர்றாரு, எங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு விருந்து. அப்போ அப்பாவுடைய மனசுல வேற ஒருத்தருக்காக, பிள்ளைகளுடைய மனசுல வேற ஒருத்தருக்காக, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த விருந்து யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவங்க மைண்ட்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க சிந்தையில ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற சாமுவேலிடத்துல ஒருவேளை இந்த விருந்து யாருக்குன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, ஈசாயினுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா நான் நம்புறேன், இப்போ யாருடைய சிந்தையிலையும் வராத ஒருத்தருக்காக தான் அங்கே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திருந்தது. அது தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்காகத்தான் கர்த்தர் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யாருடைய சிந்தனையிலையும் எட்டல்ல, யாருடைய அறிவுக்கும் வரல, யாருடைய ஞாபகத்திற்கும் வரல. ஆனால் அந்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு தேவ பிள்ளை தாவீதிற்காக. ஆமென். இன்றைக்கு இந்த இரண்டாவது கர்த்தராகிய ஆண்டவர் சிலருடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அது இவனுக்குத்தான் சொந்தம், அது இவங்களுக்குத்தான் கிடைக்கும், அது இவர்களுக்கு உரியது. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்குரியது ஒன்றுமே இல்லையா என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அநேகருடைய நினைப்புக்குள்ள ஒன்றை பற்றி இல்ல, உங்க பிள்ளைகளை பற்றி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா பரலோக ராஜாவினுடைய சிந்தையில அந்த விருந்து உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, இந்த ஆர்டரை இவங்க கையில கொடுக்கலாம், இந்த வேலையை இவங்க கையில கொடுக்கலாம். அவங்களுடைய மனசுல ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கலாம், ஒவ்வொரு கம்பெனியுடைய நேம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரலோக தேவன் கிருபையா வாக்கு கொடுக்கிறார், யாருடைய சிந்தையிலையுமே இல்லாத உங்களுக்கு அந்த நன்மை வரப்போகுது, அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. யாருடைய இது விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை ஆமே ஜெபிக்க ஜெபிக்க சொல்லுங்க, நான் நம்புறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, thank you Jesus. ஆமென். சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு ரொம்ப ஏஜ்டு ஆயிருச்சு, வயசாயிருச்சு.
அப்போ எல்லாருக்கும் குலுக்கல்ல அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகிறதற்கான அந்த சீட்டு போடப்படுகிறது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வேண்டாம், யாருடைய மனசுலையும் சகரியாவினுடைய பேரில் அந்த சீட்டு விழுன்னு யாரும் நினைக்கல. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் தாண்டி அந்த சீட்டை யாருடைய மடியில் விழ பண்ணினார்னா சகரியாவுக்கு தான் கர்த்தர் கிருபையாய் விழ பண்ணினார். இத வசனத்தின்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நமக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்பர் 2, நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆயத்தம் யார் அப்படின்னா, யாருடைய நினைவிலே வராத எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணி, ஆமென், ஸ்தோத்திரம். யாருடைய சிந்தையிலையும் இல்லாத என்னை கர்த்தர் நிறுத்துவது நிச்சயம். யாருடைய சிந்தையிலையும் புலப்படாத உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எல்லாருடைய நினைப்பிலையும் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் பிள்ளைங்க ஞாபகம் வரலாம், அடுத்த பிள்ளைகளை ஞாபகம் வரலாம், எல்லா பிள்ளைகளையும் ஞாபகம் வரலாம். ஆனா உங்க பிள்ளைய மட்டும் யாரும் ஞாபகத்திற்கு கொண்டு வரல, உங்க குடும்பத்தை மட்டும் யாரும் ஞாபகத்துக்கு கொண்டு வரல. ஆனா கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். அந்த விருந்து வேறு யாருக்காகவும் அல்ல, முதலாவது உங்க குடும்பத்திற்காக, மறக்கப்பட்ட நம்முடைய குடும்பத்திற்காக. நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லவா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லவா. நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சத்தமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசத்தோடு காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். பாடுவோம், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையா சர்வ வல்லவர். சொல்லுங்க, செங்கடலினையும் பாதையா சர்வ. கைகள் எல்லாரும் மேல தட்டி, இன்றே இயேசுவே, இன்றே நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யார் கைய மேல தட்டி பாடு, கரங்களை மேல தட்டி, எனக்காக யாவையும் செய்து முழு பலத்தோடு எனக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர்,
தன் புஜபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். தம் கரங்களிலே தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். சொல்லுங்க. புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிட. இப்ப கைகளை மேல தட்டி இன்றே நன்றே கிருபைப்பா. இந்த பாட்டை பாடும் போதே ஒரு மகிமை. என்றும் செய்பவர் அவர், என்றும். கைகளை மேல தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்போ அந்த கர்ப்பம் திறக்கப்படுவதா, இப்ப அந்த அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த யுத்தத்தை ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். இந்த காரியத்தை யார் தடுத்தாலும், எத்தனை பேர் எதிர் நின்றாலும், எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, 30 பேரை தாண்டி, ஆயத்தமான 30 பேரை தாண்டி, காத்திருந்த 30 பேரை தாண்டி, ஆமென், முன்குறிக்கப்பட்டிருந்த 30 பேரை தாண்டி, ஆயத்தமே இல்லாம, யோசனையே இல்லாத, அதை குறிச்ச ஒரு பெரிய திட்டமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு அந்த முதன்மையான பங்கு வைக்கப்பட்டது போல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த முதன்மையான பங்கு வைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ஒரு ஆயத்தம். எல்லாருடைய மனசுலையும் இவர்களுக்கு தான் இது, இவர்களுக்கு தான் இது, இதுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான், இது இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது, இது இந்த மனுஷனுக்குரியது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, யாருடைய நினைப்பிற்கும் வராத ஒரு நபருக்காக அந்த பங்கு அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருடைய நினைவுக்கும் வராத நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஆமென், வைத்திருக்கிறார். அந்த பங்கு நமக்கு அப்படியே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்துல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 21வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ஆமென். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமா, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். இயேசு, ஆமென், அவர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இங்க ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது மீன். ஆனா இதுல இங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா, ஏசப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நீங்க இப்போ இருக்கு, இப்போ சர்ச் இப்போ முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணிக்கு முடிச்சிருக்கிறோம். சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருவேளை நீங்க சாப்பாடு செய்யாம கூட வந்திருப்பீங்க. அப்போ நீங்க சாப்பாடு செய்யாம இப்போ இங்கேருந்து ப்ரேயர் முடிக்கும் போது, ஐயோ நான் போய் உடனே சாப்பாடு செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போகும்போது, உங்க வீட்டில் சூடா பிரியாணி அப்படியே ஒரு டப்பால போட்டு ஒருத்தவங்க கொண்டு இந்த மாதிரி சூடா பிரியாணி இருக்குது, இன்னைக்கு நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
உங்களுக்கு வேற உலகத்தில் ஒரு பாதி சொத்தை எழுதி கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. நான் களைச்சு போன நேரத்தில் எவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து கிருபையாக சந்திச்சாரு. எவ்வளோ இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, ஏற்கனவே இவங்க எல்லாரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இல்லை, ஊழியம் எப்படி ஆகும்னு தெரியாது, எதிர்கால நம்பிக்கை எல்லாமே அவங்கள விட்டு போயிருச்சு, இது வரைக்கும் அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ திரும்பவும் விட்டு வந்த வேலைக்கே போகணுன்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு கரையேறி வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கடல்ல இருந்து பிடிச்சி கடலுக்கு மேல முன்னால உட்கார்ந்து அப்படியே நெருப்பு மூட்டி ஒவ்வொரு மீனையும் வறுத்து வச்சிருக்கிறார். இப்போ வறுத்து வச்சு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்குங்கப்பா, ஆளுக்கு ஒரு மீன் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னதை தவிர, இப்ப நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல அதுலயும் கொண்டு வாங்க, அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுங்களேன், நான் வந்து உங்களுக்கு வறுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 சீனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கிற, இனி என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன் இந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம் அப்படின்னா, விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற குளிர்ந்த தண்ணீர். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் உங்களுடைய விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு, பலவீனமான ஆத்துமாவுக்கு, சோர்வோட இருக்கிற ஆத்துமாவுக்கு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்காத ஒரு நன்மையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து மேலும் கர்த்தருக்கு ஒரு வல்லமையான சாட்சிகளாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போன எனக்கு, பலவீனமான எனக்கு, ஆமென், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற எனக்கு கர்த்தர் ஒரு புதுமையை எனக்காக, நான் நினைக்காத ஒன்றை எனக்காக கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென். முதல்ல இந்த 3 காரியத்தை மனசுல வச்சு ஜெபம் பண்ணிட்டு, அதற்கு இனி பிறகு கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களை ஆயத்தம் பண்ணும்போது அவருடைய முதல் பிரயாணத்தில் ஆண்டவர் வந்து அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கர்த்தர் வந்து அப்படியே உட்கார வைக்கிறார். ஃபர்ஸ்ட் டிராவல் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பண்ண முதல் டிராவல்ல இருக்கிற ஒரு 3 ஆயத்தத்தை கூட வேகமா சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதல்ல இந்த 3 ஆயத்தத்திற்காக ஜெபிக்க போறோம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக ஆமென், போட்டியிடுகிற 30 பேரை தாண்டி, ஆயத்தமா இருக்கிற 30 பேரை தாண்டி, ஆமென் ஆமென், அவர்களுக்குரியது என்று நினைக்கிற 30 பேரை தாண்டி எனக்காக ஒரு விசேஷமான பங்கு ரிசர்வ் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ஒருத்தனுக்காக காத்திருக்கிறது. சீக்கிரமாய் அதை கர்த்தர் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக யாருடைய சிந்தையிலையும் இல்லாத எனக்கு ஒரு விசேஷித்த பங்கை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக விடாய்த்து போன எனக்கு, நம்பிக்கையே அற்ற எனக்கு ஒரு பங்கை கர்த்தர், ஒரு ஸ்பெஷலான ஒரு பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். உங்க குடும்பத்திற்கான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த 100 days ஜபத்தினுடைய முதல் நாள் ஜபம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த 2025வது வருஷத்தினுடைய முடிவில் நிறைய பேருக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அவருடைய வருகை தாமதிச்சுன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத வருகிற வருஷத்துல நம்முடைய கண்ணு பார்க்க போகுது. உங்க குடும்பம் பார்க்க போகுது. சீக்கிரமா சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நீங்களும் நானும் அனுபவிக்க போகிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இந்த வார்த்தைக்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. எனக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர், எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இதோ உன்னுடைய பிள்ளைக்கான ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதோ ஒரு குழந்தையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதோ ஒரு கணவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்புறவங்க சேர்ந்து நீங்கள் எந்த காரியம் தேவையோ அந்த காரியத்தை நீங்க சொல்லி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி விட்டார். எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya. thank you jesus, thank you jesus. நான் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படியே பரம்ப பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் தடுத்து நிறுத்தினாலும் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அப்பா, இந்த பிரசங்கத்துக்கு நடுவில் நான் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்கு தேவையோ, யாரிடத்துல பேசப்படுகிறதோ அவர்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இப்பொழுது போய் சேருவதாகப்பா. அந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துவதாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து. கைகளை மால தட்டி என்னை உண்டாக்கினவர். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன். சொல்லுவோம். மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடு. கைகளமான என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya. ஆமென். இப்போ ஒரு 3 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் பிரயாணம். அந்த முதல் பிரயாணத்தில் ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார்.
அந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தினுடைய பெயர் வேதத்தில் ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் செஞ்ச ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக தியானிச்சு முடிக்க போறோம். எண்ணாகமத்தில் புஸ்தகத்தில் நீங்க 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 10ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தையும் வாசிக்கும் போது, மேகம், எல்லாரும் வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்தது. விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். நீங்க 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5:6 எண்ணாகமும் 10ஆம் அதிகாரம் 5:6. நீங்கள் அவைகளை பெரும் தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்களேன். இப்போ இந்த காரியத்தினுடைய பின்னணி உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் போது ஆண்டவர் வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களை நடத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் மேகத்தை பார்த்து தான் அவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அந்த மேகம் மேலே எழும்பும் போது ஓகே நம்ம பிரயாணத்திற்காக எல்லாரும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மேகம் எழும்பும் போது எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேகம் கிளம்புறத அவர்களால நிறைய பேரால பார்க்க முடியாது. அதனால சிலர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த மேகத்தை பார்க்கிறதற்காக சில தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு அந்த மேகம் எழும்புதுன்னு சொன்ன உடனே என்ன நடக்கும்னா இந்த ட்ரம்பட் எடுத்து வாசிப்பாங்க சத்தமா. அவர்கள் அதை வாசிக்கும் போது நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படின்னா கிளம்புறதுக்கு ஒரு சத்தம், உட்கார்றதுக்கு ஒரு சத்தம், வேற தொழுது கொள்றதுக்கு ஒரு சத்தம், இந்த மாதிரி ட்ரம்பட்டினுடைய சத்தத்தை வித்தியாசமாய் வைத்திருந்தார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்தம் பண்ணுகிறதற்கு வாசிக்கப்படுகிற ஒரு பெரும் தொனி. இப்போ ஆயத்தப்பட்டுட்டாங்க அவங்க. இப்ப அந்த வனாந்தரத்திலிருந்து இப்ப கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அவங்க போறாங்க. வாசிக்கலாம் நீங்க அந்த வசனத்தை. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மேல் இருந்து உயர எழும்பிற்று. இப்போ கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நீங்க அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தாங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. எங்க தங்கிற்று? பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்ப இந்த இடத்திலிருந்து சீனாய் வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு இப்ப எங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரயாணம் எங்கன்னா பாரான் வனாந்தரம் வரைக்கும். சீனாய் வனாந்தரத்திலிருந்து பாரான் வனாந்தரம் வரைக்கும் ஒரு டிராவல். அப்போ அந்த டிராவலான இடத்துல வச்சு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல இந்த பாரான் வனாந்தரம் என்கிற அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். இந்த பாரான் வனாந்தரத்தில் நடந்த 3 காரியம் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். இல்ல நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆமேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடுனே இருந்தார். அவன் ஆமென் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். அடுத்த வசனத்தை கூட, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிச்சுக்கங்க. இந்த பாரான் என்கிற இந்த வனாந்தரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணின முதல் இடம். இந்த பாரான் வனாந்தரம் வேதத்திலே முதலாவதாக எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தில் இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இஸ்மவேல் என்று பேர் வைக்கிறார்கள். இந்த இஸ்மவேலை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்மவேலையும் அந்த தாயாரையும் இப்ப துரத்தி விட்டுட்டாங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு இப்ப கிளம்பி வந்து வனாந்தரத்துல அலைகிறாங்க. இந்த ஆகார் வந்து ஒரு வனாந்தரத்துல அலைகிறாங்க. அந்த வனாந்தரத்தினுடைய பெயர் தான் என்ன வனாந்தரம்னா, பாரான் வனாந்தரம். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு துருத்தியில தண்ணீர் கொண்டு வந்து அந்த தண்ணீர் குறைந்து போயிட்டு, அந்த தண்ணீர் முடிந்து போயிட்டு, இப்பொழுது அந்த மகளுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறதற்கு தண்ணீர் இல்லை. ஆனா ஒரே ஒரு நபருக்காக கர்த்தர் வந்து வற்றாத ஒரு துறவை கர்த்தர் கட்டளையிட்ட இடம்தான் இந்த பாரான் வனாந்தரம். ஆமென். நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற ஆபிரகாம் கொடுத்து விட்ட இந்த துருத்தியினுடைய தண்ணீர் வந்து எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுத்த நீரூற்றாய் இருக்கிற இந்த தண்ணீர் எடுக்க எடுக்க பெருகிட்டே இருக்கும். இன்றைக்கு இந்த பாரான் வனாந்தரத்தினுடைய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த பாரான் வனாந்தரம், நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிடுகிற இடம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு துறவை கட்டளையிடுகிற இடம். மனிதர்கள் தந்த உதவிகள் உங்களுக்கு குறைந்து போகலாம். மனிதர்களுடைய தந்த உதவிகள் எடுக்க எடுக்க அது குறைந்து குறைந்து போகலாம். எத்தனை கொடுத்தும் நிவர்த்தியாகாமல் இருக்கலாம். எத்தனை கொடுத்தும் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆகாரை பாரான் வனாந்தரத்திலே சந்தித்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல அவர் உங்களை சந்தித்து அவர் உங்களுக்காக ஓ ஹல்லேலூயா ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த நீரூற்று நீங்கள் எடுக்க எடுக்க எடுக்க, நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அது வற்றாத நீரூற்றாய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம், என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். சோ பாரான் வனாந்தரத்துல முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். ஆமென். இதற்கு பிறகு அந்த இடத்துல வேதம் சொல்லுது, இஸ்மவேல் வளர்ந்தான், இஸ்மவேல் பெரியவனானான். இஸ்மவேலுடைய அந்த தாய் வந்து ஆகார் அவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தையும் அங்க செய்து வைத்தார். ஆனா அந்த இடத்துல வந்து இஸ்மவேல் குழந்தையா வரும்போது அந்த பாரான் வனாந்தரத்துல தன்னுடைய உயிருக்கு போராடி வந்தாங்க. தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை, தண்ணி குடிக்காம அந்த குழந்தை செத்து போகிற ஒரு நிலைமை. இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல அந்த குழந்தையை போய் படுக்க வச்சுட்டு தூரத்துல அம்பு பாயிற தூரத்துல போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுறாங்க. அங்கதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்று வரையிலையும் அந்த துறவில தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த நீரூற்றில் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாளையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்காக ஒரு நீரூற்று திறக்க போகிறது. இதுவரையிலும் எடுக்க எடுக்க குறைந்து போன உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் எடுக்க எடுக்க ஒன்றுமே இல்லாம விரக்தியை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில, வெறுமையை பார்த்த உங்களுடைய கை, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க எடுக்க எடுக்க எடுக்க, நீங்க செலவு செய்ய செய்ய செய்ய, நீங்க பயன்படுத்த பயன்படுத்த, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். ஜெபிக்க 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 அந்த காரியம் நடக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க ஆமென். என்னுடைய தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
ஆமென். இந்த ஆகார் இந்த பாரான் வனாந்தரத்துல போகும்போது அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த துருத்தி அளவுக்கு தண்ணி கிடைச்சா போதும், இந்த துருத்தி அளவு தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டிடுவேன். இந்த பாட்டில் நிறைய தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டுவேன். எனக்கு இந்த தேவையை சந்திச்சா போதும், இந்த கடனை ஆண்டவர் மாற்றினா போதும், இந்த குறைவை எனக்கு நிறைவாக்கினா போதும், என் பிள்ளை படிக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும், இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும். ஆனா பாரான் வனாந்தரத்திலே ஆகாரை சந்தித்த கர்த்தர், ஆமென், ஒரு துருத்தி தண்ணீர் அல்ல, எடுக்க 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 குறையாத தண்ணீரை அந்த மனுஷிக்கு கர்த்தர் தருவார். ஆனால் பிரதர், உங்களுடைய சிறுமையை கர்த்தர் சீக்கிரமா மாற்றுவார், உங்க குறைவை கர்த்தர் சீக்கிரமா மாற்றுவார், உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு துறவை, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நீரூற்ற ஆண்டவர் திறப்பார். அவர் எனக்காக நீரூற்றை திறக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிற்பாடு நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். இல்ல, இந்த ஜெபம் வெறும் 100 நாளுடைய ஜெபம் அல்ல, இது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஜெனரேஷனுக்காக எடுக்கப்படுகிற ஜெபம். தலைமுறைக்கு இந்த ஜெபம் போகுது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஜெனரேஷன் வரைக்கும் இந்த ஜெபம் பாஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இந்த 100 நாள் ஜெபிக்கிற ஜெபம் நம்மளோட முடிஞ்சு போவதில்லை. நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த ஜெபம் சேர்த்து நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆரம்பிப்பார், உங்களிலிருந்து அந்த வெற்றியை ஆரம்பிப்பார். உங்களுக்கு பிறகு வருகிற சந்ததி இந்த 100 days ஜெபத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பாரானின் அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் டிராவல் பண்ணி இந்த 81வது நாள் எங்க ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, பாரானில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆண்டவர் பாரானில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த டிராவல் எங்க உங்களை கொண்டு வர போகுது? இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க பாரானின் அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அந்த இடம், என் துருத்தியிலே தண்ணீர் கேட்டால், ஆமென், என் வாழ்க்கைக்கு தண்ணீர் கொடுக்கிற ஒரு தேவன் அங்கே எனக்காக வருவார். என் தேவைகளை அவர் சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஆமென். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுவோம், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகள் எல்லாரும் தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க எல்லாரும். முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. சொல்லுங்க. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. கர்த்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றார். கைகளை மேல தட்டி எல்லாரும், என் தேவனால். சொல்லுங்க. என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சேர்ந்து நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள
உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. சொல்லுவோம். கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றார். கைகளை இப்ப மேல தட்டி என் தேவனா சொல்லுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக பாரானிலே ஜஸ்ட் 2 விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன். என்னாகமும் 10ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 136வது சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 136ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பாரான் வனாந்தரத்தில் யார் வந்தது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கர்த்தர் வனாந்தர வழியாய் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்க உட்கார வைக்கிறார் அப்படின்னா, இந்த பாரான் வனாந்தரத்தில் கர்த்தர் ஸ்டே பண்ண வைக்கிறாரு. ஆனா இந்த பாரான் வனாந்தரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்தையுமே அவர்களுக்கு கர்த்தர் தேடி தேடி கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறார். அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான சுகம், அவர்களுக்கு தேவையான இயற்கை, இது எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா ஃப்ரீயா கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, பாரான் வனாந்தரம் என்னை பராமரிக்கிறதற்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம். எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் செய்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம். இந்த ஜெபத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பாரான் என்கிற இடத்திற்கு சீக்கிரமாய் கொண்டு வருவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பார். எந்த நேரத்திற்கு என்ன உங்களுக்கு வரணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறந்து, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நடத்தினாரோ, கிருபையாய் நடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல என்னையும் கர்த்தர் நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆமோதிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பாரான் வனாந்தரத்தில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவிலே இருக்கிற அவனுடைய விழாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில்
தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறார். 1வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 25:1. ஆமென். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். ஆமென். அவனுடைய விழாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, 3வது பாரான் வனாந்தரத்தில் கர்த்தர் யாரை கொண்டு போறார்னா, தாவீதை ஆண்டவர் பாரான் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். ஏன் ஆண்டவர் அங்க கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது தாவீதிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆபத்து அவனை தொடாதபடி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த பாதுகாக்கிற இடம் தான் என்ன இடம்னா, பாரான் வனாந்தரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. 1 நம்பர் 1 ஆகாரை கர்த்தர் பாரான் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். நம்பர் 2 இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாரான் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். நம்பர் 3 தாவீதை ஆண்டவர் பாரான் வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். ஆகாரை ஆண்டவர் பாரான் வனாந்தரத்திற்கு கொண்டு போய் ஒரு துருத்தி தண்ணீர் கேட்ட அந்த மகளுக்கு கர்த்தர் நீரூற்றையே கட்டளையிட்டு வற்றாத ஜீவநதியாய் கர்த்தர் இருந்தார். நம்பர் 2 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரான் வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி அவர்களுக்குரிய அனைத்தையும் கர்த்தர் இலவசமாகவே அவர்கள் பக்கத்திலே வரப்பண்ணின தேவனாய் இருந்தார். 3வது தாவீது என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜாவை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் பாரான் வனாந்தரத்திலே கொண்டு போய் வைத்தார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கண்ணால சீக்கிரம் பார்ப்பீங்க. உங்க கண்கள் பார்க்கும். நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஐயா, எனக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரா ஐயா, என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா ஐயா, எனக்கு தெரியவே இல்லையே, என் சிந்தையில வரவே இல்லையே, நான் இதுக்காக ஒரு பாடும் படலையே. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் ராஜாக்களுடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ நினையாத இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க மேல என் மேல ஆண்டவர் கொண்ட சித்தம் வித்தியாசமானது, வித்தியாசமானது. எனக்காக மிக பிரம்மாண்டமான காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சிங்க கெபியிலே தானியேல் இருந்தாலும் அங்கே அவனை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவர். அவன் சிங்க கெபிக்கு போகிறதற்கு முன்பாகவே தூதர்களை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. உங்கள் கடனுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி அந்த மகளுக்கு, அந்த ஊழியக்காரனுடைய மகளுடைய கடனுக்காக கர்த்தர் ஒரு எண்ணெயை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கடனுக்காக கர்த்தர் ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு வருமானத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்ல, கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கோலியாத்தை கவனிங்க. கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு தாவீது கையில என்ன கொண்டு போனாரு? என்ன கொண்டு போனா? கூழாங்கல்லும் அவன் கையில இருக்கிற தடியும் கொண்டு போனான். அப்போ அங்க இருக்கிற கோலியாத் தாவீதை பார்த்து நிந்திக்கிறான். ஏண்டா, நீ தடியோட என்னிடத்துல வர்றதுக்கு நானு நாயா அப்படின்னு திட்டுறான். அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் குச்சி எடுத்துட்டு வருவானாடா போருக்கு? எவனாவது ஒருத்தன் கல் எடுத்துட்டு வருவானாடா? ஒரு நியாயம் வேண்டாம் அப்படின்றான். ஆனா இப்போ தாவீது போயிட்டான். இப்ப கர்த்தர் அவனுக்காக ஒரு பட்டயம் அவனுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, கோலியாத்தினுடைய தலையை எடுக்கணும்னா என்ன வேணும்? பட்டயம் வேணும். கையில் இருக்கிற குச்சியை அடிச்சா தலையை வெட்டிட முடியுமா? முடியாது. இல்ல, இப்ப ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பட்டயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கோலியாத்தினுடைய பட்டயம்
தாவீதிற்காக ஆயத்தமாக்கப்பட்ட வைத்திருந்தது. ஹல்லேலூயா. நீங்க தனியா போலாம், நீங்க ஒன்றும் இல்லாம போகலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரதர், இனி நீங்க பாப்பீங்க, சிஸ்டர், இனி நீங்க பாப்பீங்க, நீங்க கோர்ட்டு வாசலுக்குள்ள போய் நிற்கும் போது அங்க உங்களுக்காக கர்த்தர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தாரு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒன்று ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. நீங்க தனிமையா யாரும் இல்லாத அந்த இடத்துல போகும்போது உங்களுக்காக ஆண்டவர் அங்க ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். என் தேவன் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்காக. நீங்க எந்த சோதனைக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த சோதனைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒருத்தரை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. யோசேப்பு போகிறதுக்கு முன்னாடி யோசேப்புக்காக போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறைச்சாலை தலைவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு பார்வோனுடைய சமூகத்திற்கு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனையே ஆயத்தப்படுத்தின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு ஒரு வேலை சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்களுக்கு ஒரு வருமானம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்க பிள்ளைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பையனை, அந்த பொண்ணை சீக்கிரமாய் பார்த்து ராஜா வீட்டு திருமணம் போல் அந்த காரியம் நடக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். கைகளை தட்டி ஜெபித்து ஆமென். சிங்க கெபியில நான் இருந்தாலும், தீச்சூளையில இருந்தாலும் அது என்னை ஒன்றும் கண்டிப்பாய் சேதப்படுத்த முடியாது. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை எனக்காக தானே ஜெபம் பண்ணிட்டே, முழு பலத்தோடு ஜெபம் பண்ணிட்டே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கெபியோ இயேசு என்னை காத்திடுவா. சொல்லுவோம் அவரே இயேசுவே இயேசுவே. சிங்கக்கெபியோ விடுதலை 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 விடுதலை. இப்போ அந்த சரீரத்தில் ஒரு கிருபை உண்டாகட்டும், ஒரு சுகம் ஆயத்தமாக்கப்படட்டும். கைகளை தட்டி பாடிக்கொண்டு எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை பாதுகாக்கிறவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே. சேர் சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்த பாடுவோம். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அப்பா. பாட பாட கிருபை கிடைக்கட்டும். அவரே இயேசுவே. கிருபை 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 கிருபை. இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்.
நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். இயேசுவே 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 தாதாராலம் கபௌ தியானமோ ரஹதர லிபரோ சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடும். கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு இந்த 81வது நாள் மகிமையா இறங்கி வந்த தேவனுக்கு, எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கிருப 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 கிருப. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுகத்திற்காய், நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல காரியங்களுக்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா. இந்த 81 நாட்களும் உங்க வார்த்தைகளை நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம். உங்க சத்தம் எங்களுக்கு நேரா தொனிச்சுட்டே இருக்குது. ஒன்று ஜெபிக்கிறோம்ப்பா, அந்த சத்தம் அப்படியே சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு திரும்பணும். எங்க வாழ்க்கையில் அந்த சத்தம் கிரிய செய்யணும். எங்க வாழ்க்கையில் அந்த சத்தம் அற்புதத்தை கொண்டு வரட்டும்ப்பா. நன்றி அப்பா. இனி இருக்கிற சகல நாட்களிலும் உங்க கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா இந்த 81 நாட்களா ஆரம்பிச்சது நாளிலிருந்து, தொடங்கின நாளிலிருந்து எங்க பிள்ளைங்க எத்தனை பேர் ஜெபிச்சுட்டே இருக்காங்க. 40 நாட்களா 50 நாட்களா கண்டினியூவா எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஒரு கையளவு மேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கணும். நன்றி அப்பா. அவங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுங்கய்யா. இந்த இங்கே போட்டிருக்கிற ஜெப குன்னப்பங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. தூர இடங்களில் இருந்து ஜெப குறிப்பா அனுப்புற பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பத்தை பாருங்கப்பா பாருங்கப்பா ராஜா. அந்த 23ஆம் தேதி அந்த ஃபைனல் டேல உங்க மகிமையின் பிரசன்னத்தை நாங்க கொண்டாடணும். உங்க நன்றியை நாங்க கொண்டாடணும். அப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வருஷம் நியூ இயர் சர்வீஸை விட இந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ்ல கர்த்தருடைய பெரிய மகிமையை பார்க்கணும். நாங்க வெற்றியோடு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். இந்த கிருபையினால் அலங்கரிப்பீராக அப்பா. இந்த 23ஆம் தேதி நடக்கிற லவ் ஃபீஸ்ட், 1ஆம் தேதி நடக்கிற அந்த அன்பின் விருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்க. இதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த பொருட்களால கனம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த கடைசி நாளில் வெளி ஊர்களிலிருந்து டிராவல் பண்ணி வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபை தாங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.